இது ஒரு குடும்பம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கூட எங்கள் தலைவரை நெஞ்சில் சுமந்துன்னு தான் வந்தாங்க. சிஎம்னு சொல்லி அந்த பேட்சை குத்தின்னு தான் வந்தாங்க. ஏன்னா அவங்களும் எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களை நேசிக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டி நகர் தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். எனக்காக அவங்க ஓட்டு போடலை, முழுக்க முழுக்க தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. இவங்க எல்லாருமே நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா 234 தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கின ஒரு கட்சி அது தமிழக வெற்றி கழகம் மட்டும். அதில் நீங்கள் இன்னைக்கு எல்லாமே இணைந்து இருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்டான மரியாதை எக்காரணத்தை கொண்டும் சிறிதளவு கூட குறையாது. அது தமிழக முதலமைச்சர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவர்கள் வந்திருக்கிறார்கள், மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவருக்கு உண்டான மரியாதை நாம் தர வேண்டும், அதுபடி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். நம்ம இனி வரும் காலங்களில் இன்னும் 15-20 வருஷத்துக்கு தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி தான் இருப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் என்று சொன்னால் இன்று வரை இல்லை, நாங்கள் என்னைக்கும் யாரும் அமைச்சர் பெருமக்களோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை தெளிவாக நாங்கள் திரும்ப திரும்ப அதை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னா வணக்கம் வாங்க திரும்ப திரும்ப வாங்க எப்படி சேர் போகும். வணக்கம் வணக்கம் உட்காருங்க. திரும்ப திரும்ப நாங்கள் அதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அண்ணன் மகேந்திர அண்ணனும் இன்னைக்கு கட்சியில் அவருக்கும் இந்த நேரத்தில் வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். மற்றும் இங்கே நீங்கள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. உங்களுடன் உங்களுடைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் தோழர்கள் நம்ம தோழர்கள் வந்திருக்கிறாங்க. இது நம்ம ஒரு குடும்பம். அதனால் நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தலைவர் தளபதி உங்களுடன் எப்போதும் இருப்பார். உங்களை ஒரு காலமும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சில பேருக்கு உள்ளுக்குள்ளாரே இருக்கலாம், என்னடா இது இவங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிடுறாரு, தொழிலதிபர் அண்ணன் கூப்பிடுறாரு, சரி அவர் எம்ஜிஆர் இல்லைங்கனி அவரோட நம்ம போயிடுமே, நமக்கு எப்படி இருக்குமே அப்படின்லாம் சில பேர் நினைப்பீங்க. அதெல்லாம் இருக்கவே வேணாம். நீங்க ஃப்ரீயா தைரியமா இருங்க. உங்களுடன் நாங்கள் கண்டிப்பாக இருந்தோம் என்பதை தெரிவிக்கிறோம். மேலும் நம்ம பஞ்சாயத்து தேர்தலில் 100% நம்ம தான் கவுன்சிலராக இருந்தாலும் வார்டு உறுப்பினராக நம்ம தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அதற்குண்டான அனைத்து மக்கள் சேவையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ற பயப்படவே பயப்படாது. ஒருத்தவங்களுக்கு உள்ளுக்குள்ளாரே சில பேருக்கு இருக்கும், உங்களை காலம் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க. உங்களுக்கு உண்டான மரியாதை தலைவர் தளபதி வழங்க இருக்கிறார், கண்டிப்பாக வழங்கப்படும். தலைவர் தளபதி நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே சாதாரண தொண்டர்களை, அவர் ஒரு சாதாரண சித்தாளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி அவர் கையாலே தான் மோரா இருந்தாலும் சரி காஃபியா இருந்தாலும் அவர் கையால் ஏஞ்சி அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உரையாடக்கூடிய ஒரு தலைவர் யார் இருக்குன்னா தலைவர் தலைவர் தான். பெரிய பெரிய பணக்காரங்களாம் வருவாங்க, ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, அவங்ககிட்டலாம் ஒரு 5 நிமிஷம் பேசுவார், ரைட்டு ஓகே அப்படின்னு. ஆனால் இவங்க கிட்ட தான் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கின்னு எப்படி இருக்குது, தொகுதி எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, நீ எப்படி தொழில் செய்கிற, நீ செலவு பண்ணாத, கடன் வாங்காத, முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கு அடுத்து தொழிலை பாரு, அதில் கிடைக்கிற வருமானத்தில் 1%, 2% எடுத்து உன்னால் முடிஞ்ச மக்களுக்கு செலவு செய்ய, எக்காரத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தலைவர் என்பது